ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கலை, அதாவது ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ. இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து முடியாது இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. முடியாதைக்கும் இல்லைக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ முடியாதுன்றது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா எனக்கு செய்ய பிடிச்சிருக்கு ஆனால் இப்போ இயலாமை. நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல வருது. அதில் சிலதுக்கு நம்ம ஆம் சொல்றோம், எஸ்ன்னு சொல்றோம். சில விஷயங்களுக்கு நம்ம இல்லை நோன்னு சொல்றோம். ஸோ இப்போ நோன்னு சொல்றது வந்து நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது இல்லை சொல்றது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சம்டைம்ஸ். ஏன்னா குறிப்பா நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட ஏதாவது செய்ய சொல்றாங்க, இல்லை நம்மளை விட ஹையர் பொசிஷன்ல ஏதாவது நம்மளை செய்ய சொல்றாங்க அப்படின்னா, நம்மளால அப்போ அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, அப்போ இல்லை சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எக்ஸாம்பிள், உங்க அம்மா வந்து உங்களை ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது, ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு மீட்டிங் இருக்கலாம், இல்லை அன்றைக்கி வந்து லேட் ஆகிடலாம், இல்லை டிராஃபிக் ஆகிடலாம், ஏதாவது ஒரு விஷயத்தினால உங்களால் வந்துட்டு அதை செய்ய முடியல, செய்ய முடியாத நிலையில இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க நைட் நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது. ஆனால் வந்து காலையிலேயே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நைட் லேட் ஆகிடும் அப்படின்ட்டு, ஏன்னா இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, வீட்டுக்கு வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? இல்லை முடியாது, என்னால் எடுத்துகிட்டு வர முடியாதுன்ட்டு. அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு? உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து கோச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ வந்து நீங்கள் ஒரு சங்கடத்தில் வரீங்க. எப்படி நான் இல்லைன்னு சொல்கிறது? ஏன்னா உங்களோட சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு மீட்டிங் இருக்குது, நீங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடும். அட் த சேம் டைம் இல்லைன்னு சொன்னால் உங்கள் ஒய்ஃபும் கோச்சிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த ஒரு சங்கடம் வருது பார்த்தீங்களா? அதாவது முடியாதுன்னு சொல்ல முடியாது, செய்யவும் முடியாது. ஸோ அந்த சூழ்நிலைகள் தான் நம்ம வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து த ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து ஆமாம், சரி சரி சரின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம தலையில் எடுத்து போட்டுக்கிறோம். சொல்லுவாங்க டூ மெனி திங்ஸ் ஆன் மை பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ நிறைய விஷயங்களுக்கு நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துடுறோமோ, சரின்னு சொல்லிடுறோமோ, அப்போ அதை செய்யக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பந்தனத்தில் வந்துடுறோம். இப்போ சரி ஆமாம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு நம்ம சொல்கிறோம். சரி நான் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. சரி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி நான் வந்துட்டு கண்டிப்பாக இதை அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அ கமிட்மெண்ட். நீங்கள் வந்து அதுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டீங்க, நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஏதாவது ஒரு காரணத்தினால செய்ய முடியாது, இல்லை வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி கமிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? யோசிச்சு தான் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லணும். நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம யோசிக்கிறது இல்லை, அந்த உறவுக்காக பார்த்து, இல்லை பல காரணங்கள் இருக்கு நம்ம ஆம் சொல்றதுக்கு. ஏன்னா அந்த உறவினுடைய இம்பார்ட்டன்ஸா இருக்கலாம். ரெண்டாவது, நான் எப்பவுமே ஹெல்ப் பண்ண கூடியவன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறதுனால, அந்த ஒரு இமேஜ் இருக்கிறதுனால, அந்த இமேஜை காப்பாத்துறதுக்காக நான் என்ன சொல்வேன்? சரி செஞ்சு நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா ஒருவேளை நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டோம், இல்லை இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த இமேஜ் போயிடும் இல்லையா? இவங்க எப்பவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு அந்த இமேஜ் போயிடுது இல்லையா? அந்த பயத்தினால கூட நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமான்னு சொல்லிடுவோம். மூணாவது, யோசிக்காம ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கலை இல்லாதனால கூட ஆம் அப்படின்னு சொல்லிடுவோம். நாலாவது வந்துட்டு, நம்மளுக்கு செய்யணும்னு ஆசை தான், அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆம் சொல்லிடுவோம். ஆனா இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு சரி சரி இல்லை ஆம் அப்படின்னு சொல்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளால வந்துட்டு ப்ரெஷர்ல வந்துடுறோம். ஒரு கமிட்மெண்ட் வந்து நிறைய விஷயம் ஆயிடுது, நம்ம தலை மேல நிறைய விஷயங்கள் போயிடுறதுனால நம்மளால செய்ய முடியல. இப்ப செய்ய முடியலன்ற போது என்ன பண்ணுவோம்? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வந்து தள்ளி போடுவோம். எப்பவுமே ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம செய்யணும்னு நினைச்சோம், ஆனா செய்ய முடியல, என்ன பண்ணுவோம்? அது கண்டிப்பா நம்ம தள்ளி போடுவோம். அப்ப மத்தவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? அதை காரணம் சொல்லுவோம், சாக்கு போக்கு சொல்லுவோம். இல்ல நான் இன்னைக்கு செஞ்சு கொடுத்துட்றேன், இல்லை நாளைக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? தள்ளி போடுவோம். ஏன்னா வேணும்ட்டே நான் செய்யலை, ஆனா என்னோட இயலாமை, ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இருந்தாலும் நான் எஸ்ன்னு சொல்லிட்டேன்ல, இருந்தாலும் நான் கமிட் பண்ணிட்டேன், அதனால நான் என்ன பண்ணுவேன்? தள்ளி போடுவேன், சாக்கு போக்கு சொல்லுவேன். அவங்க என்ன பண்ணுவேன்? அந்த நம்பிக்கை அவங்க என் மேல இழந்துடக்கூடாதுக்காக நான் என்ன பண்ணுவேன்? நான் டைம் வாங்குவேன் அவங்க கிட்ட இருந்து. அதனால என்ன இல்லை, சில நேரங்கள்ல போய் கூட சொல்ல வேண்டியதா போயிடுது. ஏன்னா வந்துட்டு என்னால வந்து ஒத்துக்க முடியல, இல்லைங்க சாரிங்க அப்படின்னு கடைசி நேரத்துல என்ன பண்ண முடியாது? அவங்கள விட முடியாது இல்லையா? ஸோ செய்யக்கூடிய வேலையை எப்படி செய்வேன்? ஒண்ணு காரணம் சொல்லுவேன், சாக்கு போக்கு சொல்லுவேன். ரெண்டாவது தள்ளி போடுவேன். மூணாவது, அந்த காரியத்தை வந்து சரியா செய்ய முடியாது, சொதப்பிடுவேன். அதாவது தவறுகள் இருக்கும், இல்லை எவ்வளோ அட்டென்ஷன் அந்த காரியத்துக்கு கொடுக்கணுமோ அதை கொடுக்க முடியாது. ஸோ அப்போ அந்த காரியம் என்ன ஆகும்? நேச்சுரலா சக்ஸஸா இருக்காது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து கான்சிக்வன்சஸ். நான் வந்து என்னால முடியாத காரியத்துக்கு நான் ஆம் சொன்னேன் அப்படின்னா என்ன ஆகுன்றது கான்சிக்வன்சஸ். அதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணலாம்? தைரியமாகவும் கொஞ்சம் பொலைட்டாகவும் அன்பாகவும் நோ அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை முடியாது, கஷ்டம் அப்படின்றதுக்கு பதிலாக நான் வந்துட்டு இல்லைங்க, இப்போ என்னால் செய்ய முடியாது, நான் அப்புறம் ஃப்யூச்சரில் செஞ்சு கொடுக்குறேன், எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது மொட்டையாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம வந்து சொல்லிடக்கூடாது பிளண்டா, இல்லை முடியாது அப்படின்ட்டு.
இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சொல்லக்கூடிய விதம் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா, சில பேர் வந்து நம்ம கத்துக்கிறோம். ஓகே, முடியாதுன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும்னு கத்துக்கிறோம். ஆனா அதை நம்ம எப்படி சொல்றோம், நம்ம மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறோம். இல்லை ரொம்ப வந்து கொஞ்சம் ஈகோவா இருக்கு அந்த விஷயத்துல, இல்லை ரொம்ப வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அந்த மாதிரி என்ன பண்ணிடுறோம், கொஞ்சம் ஒதுக்கிடுறோம் மக்களை. அந்த மாதிரி நம்ம இல்லைன்னு சொல்றோம், இல்லை அந்த மாதிரி நம்ம நோ சொன்னா கூட என்ன ஆகும், மற்றவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும், மற்றவங்க அதில் பாதிக்கப்படுவாங்க. அப்பயும் நம்மளுக்கு கெட்ட பேர் தான். ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து இவங்க எதுவுமே எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க, எப்போ கேட்டாலும் முடியாதுன்னு சொல்றாங்க, எப்போ கேட்டாலும் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு இது வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நோ, அந்த இல்லை வந்து நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் அன்பாகவும் கொஞ்சம் பொலைட்டாகவும் நான் சொன்னேன் அப்படின்னா அவங்க வந்து அதை ஏற்றுப்பாங்க. மற்றவங்க வந்து அதை ஏற்றுக்கூடிய மனநிலை வரும். இந்த மாதிரி நான் என்னோட சுச்சுவேஷன் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்களுக்கு. இந்த மாதிரி எனக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதனால இதை செய்ய முடியல. இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து குழந்தைங்களுக்கு எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதனால செய்ய முடியல. இப்போ வந்து வேலையில் நிறைய ப்ராஜெக்ட் ஓடிட்டு இருக்கையா, அதனால இதை செய்ய முடியல. இப்போ வந்து பர்சனலாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, அதனால இதை செய்ய முடியல அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு காரணம் நம்ம வந்து ஜென்யூனான ஒரு காரணம் சொல்லி அவங்களால செய்ய முடியலன்னு சொல்லி ப்ளஸ் இன்னொரு டேட்டும் அவங்களுக்கு கொடுக்கணும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு கொடுத்துட்றேன், அந்த டேட்ல நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்கூல் விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த ஜூலை மாசமோ இல்லை வந்து நவம்பர் மாசமோ உங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்குறேன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கிடைக்குது. சரி, இவங்க மொட்டையா முடியாதுன்னு சொல்லாம அட்லீஸ்ட் நம்மளுக்கு இந்த டைம்ல ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அது ஒரு உத்தரவாதம், ஒரு நம்பிக்கை, நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் அவங்களுக்கு உருவாகுது. ஆனா கண்டிப்பா அந்த ஃபியூச்சர் டேட்ல நம்மளா அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். நம்ம அப்படியே அந்த விஷயத்தை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நம்ம கிட்ட அவங்க வரமாட்டாங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் ப்ரெஷர் கிடையாது, மற்றவங்களுக்கும் என்னால் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. ஐல் பி அ பர்சன் ஆஃப் இன்டிகிரிட்டி. நான் என்ன சொல்கிறேனோ அதை நான் செய்யக்கூடிய மனுஷனா நான் என்ன இருக்க முடியும், என்னால் இருக்க முடியும். ஸோ இதுவும் வந்து ஒரு சுகம் தான், இதுவும் மற்றவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சுகம். நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்தினேன் அப்படின்னா அதுவும் ஒரு சுகம் தானே, அது ஒரு நல்ல கர்மம் தானே. என்னால் சொன்ன வார்த்தை காப்பாற்ற முடியல அப்படின்னா அதுவும் ஒரு துக்கம் தானே. மற்றவங்களுக்கு என் மூலமா ஒரு சங்கடம் வருது இல்லையா, என்னை பத்தி அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஓ இவங்க செய்யறேன்னு சொல்லியிருக்காங்களே ஆனா செய்யலையே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அனாவசியமான எண்ணங்கள், அவங்க அனாவசியமான கவலைகள்லாம் என் மேல வருது இல்லை. என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது, நான் உதவணும் தான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. அந்த முடியாத நிலையை நான் என்ன பண்ணணும், கிளியரா மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணேன் அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. ஒருவேளை அவங்க அப்பயும் நீங்க செஞ்சுதான் கொடுக்கணும்னு நம்மள ஃபோர்ஸ் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லணும், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யறேன், இந்த மாதிரி என் வீட்டுல இவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, என் ஆஃபீஸ்ல இவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, இவ்வளவு வேலை இருக்கு, இவ்வளவு இருக்கு, அதனால நான் வந்து இவ்வளவுதான் உங்களால செய்ய முடியும், நீங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டே அவங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, சரிப்பா அவங்க பிஸியா இருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுக்கட்டும்ட்டு அவங்களும் அவங்க மைண்டை செட் பண்ணிப்பாங்க. நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வந்துட்டு அன்ரியலிஸ்டிக்கா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கோல் கொடுத்துடுறோம், அன்ரியலிஸ்டிக்கா நம்ம வந்து கமிட்மெண்ட் கொடுத்ததுனால அவங்க என்ன பண்றாங்க, நம்ம மேல ரொம்ப எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிட்டு அதை செய்ய முடியலன்ற போது அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு, நம்மளுக்கும் கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த ஒரு கலையை நான் வந்துட்டு கொண்டு வரலாம். இதனால அனாவசியமான பொய்கள், அனாவசியமான பிரச்சனைகள், அனாவசியமான மனசங்கடங்கள் இதெல்லாம் இல்லாம இருக்கும். எனக்கும் சந்தோஷம் இருக்கும், மற்றவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும். ஸோ இந்த கலை, அது இல்லை என்று அழகாக சொல்லக்கூடிய கலையை வந்து நான் வந்து என்கிட்ட வளர்த்துக்கலாம். இதன் மூலமாக நானும் ஒரு மேன்மையான மற்றும் உண்மையான மற்றும் ஒரு இன்டகிரபிள் பர்சனாக இருப்பேன். அதுவும் மற்றவங்களுக்கு, அதன் மூலமா மற்றவங்களுக்கும் அது சந்தோஷமும், அவங்களுக்கும் வந்து நம்ம மூலமா வந்து சந்தோஷமும் கிடைக்கும். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.